7 நட்சத்திரங்களை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை கவனிக்கிறோம். அது நட்சத்திரமாய் தேவன் சொன்னாலும் அது சபையின் தூதனுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். வலது கரத்தில் வைத்திருக்கிற நட்சத்திரங்கள். இன்னும் நம்ம தொடர்ந்து தேவ நாம மகிமைப்படும்படி நாம் கவனிக்கும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே கவனிக்கிறோம். அந்த சாஸ்திரிகள் ஏரோதின் அரண்மனைக்கிலே ஏரோதினிடத்தில் சொல்லுகிறார்கள், நாங்கள் கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. வானத்தில் எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கிறது. அதை இரவை ஆள்வதற்கும் இரவை வெளிச்சமாய் காண்பிப்பதற்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கிறது. இந்த கடல் தொழில் செய்கிற சகோதரர்களுக்கு தெரியும், விடிவெள்ளி காலையில் விடியலுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. மாலையிலே சூரியன் அஸ்தமித்த பின்பு சுட்டி மறைகிற அளவுக்கு ஒரு நட்சத்திரத்தை சொல்லுவார்கள். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக சிலுவை நட்சத்திரம், கிராஸ் நட்சத்திரம் என்று சொல்லுவார்கள், கப்பல் நட்சத்திரம் என்று சொல்லுவார்கள். இப்படி ஆண்டவர் மீனவர்கள் அவர்களுடைய மொழிக்கேற்றபடி அநேக நட்சத்திரங்களை சொல்லுகிறதை கவனிக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நட்சத்திரம் அது அவருடைய நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் நம்ம அந்த 9வது வசனத்திலே கவனிக்கிறோம். அவர் இருக்கும் ஸ்தலம் வரைக்கும் கிழக்கிலே காணப்பட்ட நட்சத்திரம் அது பல நாட்கள் பிரயாணம் பண்ணி அந்த பிரயாணம் பண்ணுகிறவர்களுக்கு முன்னே நடந்து ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அந்த பிள்ளை இருக்கிற இயேசு இருக்கிற ஸ்தலம் மட்டும் வந்து நின்றதை கவனிக்கிறோம். அந்த 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே அது அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் என்று சொல்லுகிறதை கவனிக்கிறோம். 3ஆவதாக அந்த 2ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்திலே கவனிக்கிறோம். அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு முன்னே சென்றது என்று சொல்லி கவனிக்கிறோம். அந்த 9வது வசனத்தின் பின்பகுதி பாருங்க. அந்த அவர்கள் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன்னே சென்றது. வழிகாட்டுகிற நட்சத்திரமாயிருந்தது. அவர்கள் இடறி போகாதபடி முன்னே நடத்தி கொண்டு போகிற நட்சத்திரமாயிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 4வது நாம் கவனிக்கிறோம், பெருக பண்ணுவதற்கு தேவன் வாக்கு பண்ணின அடையாளங்களுக்கு ஆண்டவர் நட்சத்திரத்தை பயன்படுத்தியிருக்கிறார். ஆபிரகாமுக்கு பெயர் சொல்ல ஒரு குழந்தை கூட இல்லாத நிலையிலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் அவனை அழைத்து சொன்னார், வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று. நீங்கள் அதை கவனிப்பில் என்றால் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலையும் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலையும் 26ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலும் 32ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலையும் உபாகமம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலையும் உபாகமம் 10:22 ஆண்டவர் சொல்லுகிறதை கவனிக்கிறோம். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட நேரடி வார்த்தைகளையும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை மற்றவர்களுக்கு ஆண்டவர் திருஷ்டாந்தப்படுத்தி காண்பிப்பதையும் நாம் கவனிக்க முடியும். நட்சத்திரத்தை பெருக்கத்திற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம்
அதனுடைய 22வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதை கவனிக்கிறோம். எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரை, ஆசாரியரை நான் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன், வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை கவனிக்கிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே மிகுந்த சந்தோஷத்தை, அந்த நட்சத்திரத்தை அவள் கண்டவுடனே மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஏரோது அரண்மனைக்கிலே அவர்கள் போகும்போது அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு துணை நிற்கவில்லை. நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏரோதின் அரண்மனைக்கிலே போகும்போது நட்சத்திரம் அவர்களை வழிகாட்டவில்லை. சுய அறிவை சார்ந்து கொள்ளும் போது அவர்கள் நட்சத்திரத்தை குறித்து ஆராய்ச்சி செய்து, நீங்கள் மறுபடி அந்த நட்சத்திரம் கண்ட விதத்தில் நீங்கள் போய் அந்த பிள்ளையை பார்த்து திரும்பி வந்து எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் என்று சொல்லும்போது, இந்த சாஸ்திரிகள் ஏரோதின் அரண்மனை விட்டு வெளியே வரும்போது கிழக்கிலே தோன்றின அந்த நட்சத்திரம் மீண்டும் அவர்களுக்கு காணப்பட்டது. அதை பார்த்தவுடனே அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே கவனிக்கிறோம். 5ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற நட்சத்திரங்கள் தன் அயனங்களில் இருந்து, தன் ஸ்தானத்திலிருந்து, தன் நிலையிலிருந்து புறப்பட்டு சிசராவோடு யுத்தம் பண்ணினதை கவனிக்கிறோம். யுத்தம் பண்ணுகிற தேவ ஜனத்திற்காக, தேவ நாமத்தின் மகிமைக்காக யுத்தம் பண்ணுகிற சத்துருக்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற நட்சத்திரம் என்று சொல்லி பார்க்கிறோம். இவைகளெல்லாம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நட்சத்திரம் என்றால் வேறு யாரையும் அல்ல, நம்மையே குறிக்கிறது. ஆனால் அதே வேளையிலே சில காரியங்களை நாம் கவனிக்கும் போது மாறான சில நட்சத்திரங்களும் இருக்கிறது. சில நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரமாகவும், அவர் வலதுகரத்தில் உள்ள நட்சத்திரமாகவும், அவருக்கு முன் செல்லுகிற நட்சத்திரமாகவும், பெருக பண்ணுவதற்கு அடையாளமுடைய நட்சத்திரமாய் இருந்தாலும் சில நட்சத்திரங்களை குறித்து வேதனையான வார்த்தைகளும் இருக்கிறது. யூதாவின் புஸ்தகம் 1ஆம் ஒரு அதிகாரம் இருக்கிறது. 13வது வசனத்திலே கவனிக்கிறோம். மார்க்கம் தப்பின நட்சத்திரம், தன்னுடைய வழி தவறுகிற, தேவன் நியமித்த இருக்கிற வழியை விட்டு விலகுகிற நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுகிறதை கவனிக்கிறோம். வெளிப்படுத்தலின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலையும், 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலையும், வெளிப்படுத்தல் 9:1வது வசனத்திலையும் விழுந்து போன நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறதை கவனிக்கிறோம். சாத்தான் தன்னுடைய வாளினால இழுத்து போட்டதும் விழுந்து போன நட்சத்திரத்தை கவனிக்கிறோம். தானியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலையும் அதன் ஆண்டவருக்கு மை விழத்தலின நட்சத்திரங்களை குறித்து பார்க்கிறோம். இன்றைக்கும் அநேகர் நன்றாய் ஓடுகிறவர்கள், தேவ மகிமைக்காக தேவனுடைய கரத்தில் இருக்க வேண்டியவர்கள், விழுந்து போன காரியங்களை குறித்து நம்ம இங்கே எச்சரிக்கை அடைய வேண்டியது இருக்கிறது. அவைகளெல்லாம் நம்ம பின்னால கொஞ்சம் நிதானித்து பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இன்னும் நம்ம கவனிக்கும் போது யோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலையும், 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலையும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலையும் ஒளி மங்கி போன நட்சத்திரங்கள், இல்லை என்றால் மறைக்கப்பட்ட நட்சத்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் கவனிக்க முடியும். நட்சத்திரங்களை தேவன் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்திலிருந்து
18வது வசனம் வரைக்கும் சொல்லும்போது, அது வானத்திலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பிரகாசிப்பதற்காய் வைக்கப்பட்டவைகள், காலங்களையும் நாட்களையும் மனிதர்களுக்கு அடையாளம் காண்பிப்பதற்காய் வைக்கப்பட்டவைகள். சூரியனை பகலின் வெளிச்சத்திற்காகவும் நட்சத்திரங்களை சந்திரனையும் இரவின் வெளிச்சத்திற்காக வைத்தார். ஆனால் இப்பொழுது நம்ம வாசித்த யோபு 3:9, யோபின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம், அதில் கவனிக்கும் போது அந்த நட்சத்திரம் மறைக்கப்பட்ட நட்சத்திரமாய் பார்க்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 13:10 கவனிக்கிறோம், ஒளி மங்கி போன நட்சத்திரம். சில பல்புகள் நம்ம வாங்கி கொண்டு வரும்போது நல்ல பிரைட்டா இருக்கும். குறிப்பிட்ட காலத்தில் ஏதோ ஒரு காரியங்களினாலே அது மங்கி போயிருக்கும். இதை போல அநேக விசுவாச வாழ்க்கையிலையும் பிரகாசிக்க வேண்டியவர்கள். நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைத்தவர், நம்மை பிரகாசிப்பதற்காக அழைத்தார். ஆனால் சிலருடைய வாழ்க்கை பிரகாசிப்பதை விட்டு மங்கி போய் நிற்கிறதை நாம் கவனிக்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இப்பொழுது மெயின் செய்திக்கு நேராக உங்களை கொண்டு வர விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நாம் வாசித்த வேத பகுதியின் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களை நாம் இப்ப இங்கே கவனிப்போம். சில காரியங்களை அதில் கருத்தாய் கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அந்த வசனம் சொல்லுகிறது, கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் புறப்பட்டு போனார்கள் என்று என்கிறதை நாம் கவனிக்கிறோம். ஏரோது நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த போது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். எருசலேம் என்பது மத்திய தரைக்கடல், ஆண்டவருக்கு மகிமை உண்டா மத்திய தரைக்கடலில் காணப்படுகிற ஒன்று, பூமியினுடைய மைய பகுதி. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா கிழக்கில் இருந்து அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கீழ்த்திசை. இந்த நம்மளுடைய நாட்டில் இருந்து சில ஆட்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனால் பல ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக மேலை நாடுகளுக்கு வேலைக்கு போனால் அவங்கள பார்த்து மேலை நாட்டில் வேலை பார்க்குறாங்க. ஏன்னா அது மேற்கு திசை. கர்த்தருக்கு மகிமை. நம்ம இருக்கிறது கீழ்த்திசை. இயேசு கிறிஸ்து மத்திய தரைக்கடலிலே பிறந்திருக்கும் போது நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த நட்சத்திரம் எங்கே தோன்றினது என்றால் கிழக்கில் இருக்கிற சாஸ்திரிகளுக்கு. எழுத்தின்படி எருசலேமிலே இல்லை என்றால் இஸ்ரவேலில் இருக்கிற அதிகமான ஞானிகள் இருக்கிறாங்க. இன்றைக்கு நிறைய உலகத்தில் சயின்டிஸ்டில் கண்டுபிடிக்கப்பட்ட சயின்டிஸ்டுடைய சில முக்கியமான காரியங்களே இந்த குட்டியோண்டு இருக்கிற நாடாக இருக்கிற இஸ்ரவேலில் இருக்கிற யூதர்கள் தான் அநேக காரியங்களை ஆண்டவருக்கு மகிமை கண்டுபிடித்திருக்கிறார்கள். முழு உலக நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டதுகளே கிட்டத்தட்ட 1/3 மேலாக யூதர்களுடைய கண்டுபிடிப்பு தான் அதிகம். அந்த மத்திய தரைக்கடலிலே யூதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஞானிகளுக்கு மறைக்கப்பட்டதை கீழ்த்திசையில் இருக்கிற ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அற்பமாய் காணப்படுகிற பேதைகளாய் காணப்படுகிற மக்களுக்கு ஆண்டவர் ஞானிகளுக்கு மறைக்கப்பட்டதை பேதைகளுக்கு வெளிப்படுத்தினதை கவனிக்கிறோம். இன்னும் சொல்ல போகிறால், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கிழக்கில் இருக்கிறவர்களுக்கு தேடி வந்து தன்னை காண்பித்தார். அவர்களுக்கு அவர்களுடைய பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார், யூதாவில் உள்ள பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார். அவர்களுக்கு தெரியலை. ஆனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த கிழக்கிலே காணப்படுகிற வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக தேவனை குறித்தும் தேவனுடைய வேத மகத்துவங்களை குறித்தும்
அறியப்படாமல் இருந்த இந்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கீழ்த்திசையில் உள்ளவர்களுக்கு இயேசுவின் பிறப்பை குறித்த ஒரு வெளிப்பாடை அங்கே கொடுக்கப்பட்டதை கவனிக்கிறோம். நன்றாய் கவனிங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்றால், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, இந்த நட்சத்திரம் ஏதோ புதுசா உண்டாக்கப்பட்டதல்ல. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆதியாகமத்தின் 1ஆம் அதிகாரத்திலே உண்டாக்கப்பட்ட நட்சத்திரம். அங்கேதான் ஆண்டவர் வானம் பூமி, ஆண்டவருக்கு மகிமை, வானத்தினுடைய விண்மீன்கள், நட்சத்திரம் எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்தார். இங்கே நன்றாய் கவனிங்கள். இது உங்களுக்குரிய விளையாடப்பட்ட செய்தி. ஆதியாகமத்திலே படைக்கப்பட்ட அந்த நட்சத்திரத்தை தேவன் மறைத்து வைத்திருந்தார். யோபின் புஸ்தகத்தில் நீங்கள் கவனிக்கும் போது 9ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. யோபின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். அது உதிக்காதிருக்கும், நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார். இங்க கவனிக்கணும். ஏன் மறைத்து வைத்திருக்கிறார்? மிக மிக ஒரு அற்புதமான காரியம். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலக தோற்றத்திலே தேவன் வானத்து பூமியை படைக்கும் போது இந்த நட்சத்திரத்தை ஆண்டவர் படைத்து வைத்திருந்தார். ஆனால் அது வழக்கம் போல காணப்படுகிற ஒரு விடிவெள்ளியை போல, இல்லை என்றால் மாலையிலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம், சூரியன் அஸ்தமித்த பின்பு இரவு சமயமாய் வரும்போது வானத்தில் அனுதினமும் காணப்படுகிற நட்சத்திரமாய் இல்லை. அது சிருஷ்டிக்கப்பட்டிருந்தாலும் அது மறைக்கப்பட்டிருந்தது. எதற்காக தெரியுமா? இயேசுவின் பிறப்பை முன்னறிவிப்பதற்காக, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிறப்பை மானிடர்கள் அறிந்து கொள்வதற்காக எல்லா நட்சத்திரங்களும் அனுதினமும் வானத்தில் தோன்றும். ஆனால் இந்த நட்சத்திரம் இதுவரைக்கும் தோன்றவில்லை. இப்பொழுது புதுசா ஒரு அதிசயமாய் தோன்றுகிறது. இந்த அதிசயமாய் தோன்றினால்தான் அந்த சாஸ்திரிகள் எல்லாம் பார்க்கிறாங்க, வழக்கமாய் தோன்றுகிற நட்சத்திரத்தை போன்று நட்சத்திரம் இல்லை, இது வித்தியாசமாயிருக்கிறது. இப்படி ஒரு நட்சத்திரம் தோன்றினால் இந்த உலகத்திலே மகா பெரிய ஒரு பிரபு, ஒரு ராஜா, ஒரு அதிசயமானவர், ஒரு ஆச்சரியமானவர் எங்கே பிறந்திருந்தால் மாத்திரமே இந்த நட்சத்திரம் வானத்தில் தோன்றக்கூடும். ஆனபடினாலே இந்த நட்சத்திரம் தோன்றின முகாந்தரம் ஒரு ராஜா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். அவர் யார் என்று அறிவோம் என்று சொல்லி இந்த ஞானிகள் தன் சாஸ்திரத்தினால் அறிந்து இதுவரைக்கும் காணாத மறைக்கப்பட்ட, ஏற்கனவே தேவன் உண்டாக்கியிருந்தாலும் அதை மறைத்து வைத்திருந்தார். இப்பொழுது இயேசுவின் பிறப்புக்காகவே அந்த நட்சத்திரங்கள் தோன்றினது. தலைக்கு மேல கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அருமையானவர்களே, நல்லா கவனிங்கள். அந்த நட்சத்திரம் வேறு யாரும் கிடையாது, நீங்கள் தான். இங்கே இருக்கிறதானே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக விசேஷித்தவர்களாய் சங்கீதக்காரன் சங்கீதம் 139 சொல்லும்போது சொல்லுகிறது போல, நான் விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டவன் என்று சொன்னது போல, இங்கிருக்கிற நீங்கள் தான் விசித்திரமான வினோதமான நட்சத்திரங்களாயிருக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இங்க நன்றாய் கவனிங்கள். எப்படி தேவன் அனாதி நாட்களிலே, அனாதி அல்ல, படைப்பின் நாட்களிலே நட்சத்திரத்தை படைத்து மறைத்து வைத்தாரோ,
எபேசியர் 1:4 சொல்லுகிறது, உங்களையும் என்னையும் தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே முன்குறித்தார், நாம் பரிசுத்தத்தில் குற்றமற்றவர்களாய் இருப்பதற்காக. எப்பொழுது? இந்த சூரியன் தோன்றுவதற்கு முன்பதாய், சந்திரன் தோன்றுவதற்கு முன்பதாய், நட்சத்திரங்கள் தோன்றுவதற்கு முன்பதாய், நாம் காண்கிற இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாய் தேவன் தன்னுடைய ஆதீனத்திலே, தன்னுடைய சிந்தையிலே உங்களை ஆண்டவருக்கு மகிமையுள்ள சிந்தனையிலே பிளான் பண்ணி வைத்து விட்டார், வரைந்து வைத்து விட்டார். உலக தோற்றத்திற்கு முன்பதாக உங்களை முன்குறித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ நல்லா இங்க கவனிங்க, நீங்க பிறந்திருக்கிறது உலக தோற்றத்தின் நாட்களில் அல்ல. இங்க இருக்கிற சில ஆட்கள் ஆண்டவருக்கு மகிமையுள்ள 20 வயது, 40 வயது, 60 வயது, 70 வயது, மிஞ்சு மிஞ்சு போனாங்க ஒரு 85 வயதுக்குட்பட்ட நபர்கள் தான் இங்கே இருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உண்டாகுவதற்கு முன்பதாய் ஆண்டவர் நீங்கள் வெளிப்படுவதற்கு முன்பதாய் தேவன் தம்முடைய சிந்தையிலே இந்த காலத்திலே இந்த இரட்சகரை குறித்து அறிவிப்பதற்காக தேவன் ஆதீன திட்டத்தில் உங்களை நட்சத்திரமாய் கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? விளங்கி கொண்டு இப்படி இருக்க மாட்டீங்க. கொஞ்சம் கவனிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியம். ஒரு ஆவிக்குரிய ஒரு விலையேறப்பெற்ற மறைபொருளை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவன் உங்களை மறைத்து வைத்திருக்கிறார். எதற்காகவாம்? வாசியுங்கள், ஏசாயாவின் புத்தகம் 51 எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாமா? நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிறேன். மறைத்திருக்கிறார். அவருடைய கரத்தின் நிழலிலே உங்களை மறைத்திருக்கிறார். நீங்கள் அவருக்குரியவர்கள், அவருடையவர்கள், அவருக்காய் வாழ்வதற்காக. இன்னொரு வசனத்தை கூட அதை ஏசாயா 49:3 வசனத்திலே கவனிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை கூர்மையான பட்டயமாக்கி. வாசிங்க. நிழலினாலே என்ன செய்கிறாராம்? மறைத்து வைத்திருக்கிறார். நன்றாய் கவனிக்கணும் அருமையான தேவ பிள்ளையே. உலக தோற்றத்திற்கு முன்பதாய் படைக்கப்பட்ட தேவனுடைய சிருஷ்டிப்பு நாளிலே உண்டாக்கப்பட்ட நட்சத்திரம் அது. இயேசு பிறக்கும் போது இந்த நட்சத்திரம் புதுசா ஆண்டவர் உண்டாக்கிட்டு பிறக்கலை. ஆனால் அவ்வளவு நாள் யோபு 9:7 நட்சத்திரத்தை மறைத்து வைத்திருந்தார். அதே போலதான் ஆண்டவர் உலகத்தின் சிருஷ்டிப்புக்கு முன்பதாக, இந்த பிரமாண்டமான இந்த உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாக அற்பமான உன்னையும் என்னையும் தேவன் ஒரு மகிமையான திட்டத்திற்காக தம்முடைய மனதிலே அவர் வரைந்து வைத்தவரால் உங்களை தம்முடைய கரத்தின் நிழலாலே மறைத்து இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு அவரை வெளிப்படுத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறைக்கப்பட்ட இந்த நட்சத்திரம் இப்பொழுது தோன்றினதற்கு காரணம் என்ன என்று சாஸ்திரிகள் எப்படி அறிகிறாங்க என்றால், ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். இதுவரைக்கும் பல ராஜாக்கள் பிறந்தாங்க, அதெல்லாம் சாதாரணமான ராஜா. ஆனால் இந்த ராஜாவோ ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக விசேஷித்தமானவர், இவர் ஆச்சரியமானவர், இவர் அற்புதமானவர் ஆனபடினால்தான் வானத்திலே
வழக்கமாய் தோன்றுகிற நட்சத்திரங்களை விட விசேஷித்த நட்சத்திரங்கள் தோண்டப்பட்டு பண்ணப்பட்டிருக்கிறது என்று ஏறத்தாழ வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். கிழக்கு என்பதை இந்த இந்திய தேசத்திலும் இந்திய துணை கண்டங்களில் இருக்கிற ஆண்டவருக்கு மகிமையான பகுதியிலிருந்து தான் இங்கிருந்து அந்த ஞானிகள் எழும்பி ஆண்டவர் மத்திய திரைக்கடலிலே அங்கே யூதேயா தேசத்திலே எருசலேமிலேயே பெத்லகேமிலே பிறந்த இயேசுவை காண அன்றைக்கு விமானம் இல்லை, கப்பல் இல்லை, பலவிதமான ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா வாகன வசதிகள் இல்லை. ஒட்டகங்களிலே, கழுதைகளிலே, குதிரைகளிலே, கால்நடைகளிலே பயணம் பண்ணி பல நாட்கள் பயணம் பண்ணி அங்கே போய் இயேசுவை கண்டார்கள். கரங்களை உயர்த்துறலையா சொல்லுங்களேன். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலத்தில் ஆண்டவர் உங்களை பிறக்க பண்ணியிருக்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த தேசத்தில் இயேசுவை அறியாத மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். இயேசு என்றால் எங்கே கிடைக்கும், இயேசு என்றால் எத்தனை கிலோ, அவர் எப்படிப்பட்டவர் அப்படி என்று சொல்லுகிற அளவுக்கு இயேசுவை குறித்து அறியாதவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் இருக்கிறது, இயேசுவை புத்தன் காந்தி ஆண்டவருக்கு இயேசு என்கிற சமநிலைக்கு ஒப்பிட்டு பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் ஏராளமான மக்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இயேசுவை மற்ற தெய்வங்களோடு ஒன்றாய் பார்க்கிறவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அந்த விசேஷித்த நட்சத்திரத்தை பார்த்தவர்கள் இயேசுவை காணும்படி போனது போல உங்களை காண்கிறவர்கள் இயேசுவை காணும்படியாக அறியாதவர்கள் அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் இந்த காலத்தில் உங்களை பிறக்க பண்ணியிருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? ஆமென். அப்ப நீங்க என்ன நட்சத்திரமா இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்குரிய ஆச்சரியமான அதிசயமான நட்சத்திரமாய் இருக்க வேண்டும். நீங்களும் உலகத்தானை போல இருக்கக்கூடாது. உலகத்தினுடைய வழக்கத்தின்படியே வெந்தது துன்பம், விதி வந்த சாபம் என்பதற்காக உலக மனுஷனை போல வாழ்வதற்கல்ல, நீ இயேசுவை காண்பிக்கும்படி பிறக்கப்பட்ட நட்சத்திரங்கள். ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவது வேகமாய் நாம் கவனிக்கிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே அவருடைய நட்சத்திரம். இந்த வானத்திலே இந்த பால்வினிலே எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரம் இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பூமிக்கு மிக அருகாமல் இருக்கிற நட்சத்திரங்கள் உண்டு. பூமியை விட்டு தொலை தூரத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் உண்டு. இன்னும் மனிதர்கள் விஞ்ஞானிகள் பார்க்காத இன்னும் நட்சத்திரங்கள் எவ்வளவோ இருக்கிறது. சில நட்சத்திரங்களுக்கு ஆண்டவர் பெயரிட்டு அழைத்திருக்கிறார். மனிதர்களும் சிலர்கள் நட்சத்திரங்களுக்கு பெயர் சொல்லுகிறார். நான் ஏற்கனவே சொல்ல போல மார்னிங் ஸ்டார் சொல்லுவாங்க, விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லி. சில நட்சத்திரங்களுக்கு அடையாளம் சொல்லுவார்கள். ஆனால் இந்த நட்சத்திரம் இந்த உலகத்துக்காய் அல்ல. உலகத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா, நீங்களும் நானும் அவருக்காக படைக்கப்பட்டவர்கள். கரங்களை தட்டி ஆமென் சொல்றீங்களா? இவ்வளவுதான் கை தட்டா. நீங்க உங்களுக்காய் வாழபடி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் இந்த உலகத்துக்காய் வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. உலகத்திலே இரவானால் வான்வெளியிலே ஏராளமான நட்சத்திரங்கள் அர்த்தமில்லாமல் இருக்கிறது. பல கோடி நட்சத்திரங்களில் சில நட்சத்திரத்தை தான் மனிதன் பெயரிட்டு சொல்லுகிறான். பல நட்சத்திரம் சும்மா கூட்டத்தோடு கூட்டமா ஆண்டவருக்கு 10ஓடு 11 அதுல நானும் ஒன்று தான் அந்த நட்சத்திரம் இருக்கிறது. ஆனால் இந்த நட்சத்திரம் அந்த சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கண்டோம். அவருடைய நட்சத்திரம்.
இந்த அதிகாலை வேளையில் இயேசுவின் பிறப்பை காணும்படி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அதை கொண்டாடும்படி அனுசரிக்கும்படி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, முதலாவது இயேசு பிறந்து 2000 வருஷம் ஆயிற்று. அவர் இப்பொழுது குழந்தையாய் அல்ல. சில மாய்மாலமான ஆட்கள் புல்லு தொட்டியில சில சொரூபத்தை வைத்து 2 ஆட்டுக்குட்டியும் 2 கழுதைக்குட்டியும் அந்த குடியில் வச்சு ஆண்டவருக்கு 4 பேப்பர்ல சாயமுக்கி இல்லைன்னா பல ஆண்டவருக்கு மகிமை டிசைனாக போர்டுகளை வைத்து இயேசு பிறந்தார் என்று சொல்லுவார்கள். பொய்யான காரியங்கள். அதை நம்புகிறதுக்கு பல கூட்டம் இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த இயேசுவின் பிறப்பை அனுசரிக்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு பிறந்தது உண்மை, சத்தியம், மாறாதது, மறுக்கப்படாதது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரித்திரம் சாட்சி பகருகிறது. இயேசு பிறந்தார், இயேசு வாழ்ந்தார், இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார் என்பதற்கு நான் சாட்சி. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் சாட்சி. இயேசு பிறந்தது உண்மை, இயேசு வளர்ந்தது உண்மை, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக மரித்தது உண்மை, உயிர்த்தது உண்மை. ஆனால் இன்றைக்கு அவர் குழந்தையாய் அல்ல. இந்த இயேசுவின் பிறப்பிலே நீங்கள் யார் என்பதை அறிவதற்கு தான் இந்த கூடுகையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அவர் இன்ஃபன்ட் ஜீசஸ் அல்ல. சில ஆட்கள் அப்படிதான் இயேசுவை குழந்தையா வச்சிருக்கிறாங்க. அவர் பிறந்து வாழ்ந்து மரித்து 2000 வருஷத்துக்கு 2025 வருஷம் ஆயிட்டு. இப்ப அவர் பிதாவின் வலது பார்சத்திலே ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா அதிசீக்கிரம் பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிற நியாயாதிபதி அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இப்போ நீங்க எதை அறியணும் அப்படின்னா, உங்களை என்னை அறியணும். இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது சொன்னார், எனக்காக அழாதிருங்கள், உங்களுக்காகும் உங்க பிள்ளைகளுக்காகும் அழுங்கள் என்று சொன்னார். இப்போ ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா? இயேசு குழந்தையா இல்லை, பிதாவின் சமூகத்திலே அவருடைய சிங்காசனத்தில் இருக்கிறார். அதுதான் கொலோசியர் 3 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வசனம் வாசிக்கிறோம். நேரம் இல்லை, கடந்து போவோம். நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? அந்த நட்சத்திரத்திற்கு பெயர் என்ன நட்சத்திரமா? அவருடைய நட்சத்திரம். சொல்லுங்க, அவருடைய நட்சத்திரம். ஆமென் சொல்றீங்களா? சத்தமாய் சொல்லுங்க, அவருடைய நட்சத்திரம். நீங்களும் நானும் கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருக்காகவே ஆண்டவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. வாசிக்க கவனிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாமா? வேகமா. 1 கொரிந்தியர். நீங்கள் யாருடையவர்கள்? உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள். அதனால தான் சொல்றேன், நீங்கள் அவருடைய நட்சத்திரம். இந்த உலகத்துக்கு 1000 பல 1000 பல கோடி நட்சத்திரம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் உலகத்தின் நட்சத்திரங்கள் அல்ல. உலகத்தில் சூப்பர் ஸ்டார் இருக்கலாம், சூப்பர் ஸ்டார் இருக்கலாம், மார்னிங் ஸ்டார் இருக்கலாம், லிட்டில் ஸ்டார் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த சூப்பர் ஸ்டாரை போலவோ, சூப்பர் ஸ்டாரை போலவோ, அந்த லிட்டில் ஸ்டாரை போலவோ, அந்த மார்னிங் ஸ்டாரை போலவோ அல்ல. நீங்கள் அவருடைய ஸ்டார், நீங்கள் அவருடையவர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய ஸ்டார்னா ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அறிய வேண்டியவர்களை அறிமுகப்படுத்திவிட்டு, அவர் இங்கே இல்லை, அவர் இருக்கிற இடம் எங்கே இருக்கிறது, நீ கீழ் திசையிலே போய் வாழ்க்கை சீரழிக்க கூடாது. நல்லா கவனிக்கணும். கீழ் திசை என்பது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஒரு வீழ்ச்சிக்குரிய ஒரு பகுதி, தோற்று போன பகுதி. ஆபிரகாமை ஆண்டவர் கானானுக்கு போய் சொன்னார். ஆனால் அவன் கானானுக்கு போயிட்டு
பெத்தேலுக்கு கிழக்கே போனான்னு நம்ம வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம். அந்த கிழக்க போனா பாருங்க, அங்கேதான் அவன் வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைந்ததை பார்க்க முடியும். இதே போலதான் தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு வாழ்க்கை தோற்று போயிருக்கிற வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு மைமன வெளிச்சம் இல்லாதிருக்கிற வாழ்க்கையில மேன்மை அறியாதிருக்கிற ஒரு பெரிய கூட்ட ஜனத்திற்கு இயேசுவை அடையாளம் காண்பித்து கொடுக்கிற மாத்திரமல்ல, அவர்களை நடத்தி கொண்டு போய் அவர் இருக்கிற இடம் வரைக்கும். அந்த வார்த்தையை கவனிக்கிறோம். வாசியுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நட்சத்திரம் பிள்ளை இருந்த இடம், இயேசு இருக்கிற இடம் வரைக்கும். இயேசு எங்க இருக்கிறார்? கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நன்றாய் கவனிங்கள். ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, சங்கீதங்களின் புஸ்தகம் 11ஆம் சங்கீதம் 4வது சங்கீதத்திலே வசனத்திலே கவனிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டா. வாசியுங்கள். இருக்கிறார் அவர். நல்லா இங்க கவனிங்க. கர்த்தர் எங்க இருக்கிறார்? ஆலயத்தில். அங்க எங்க இருந்தார்? அந்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 11ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, அதான் நம்ம ஏசாயா 66:7 வாசிக்கிறோம். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து நான் அவர்களை என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அப்போ நானும் நீங்களும் வெளியே தேவனுக்கு மகிமை நட்சத்திரமாய் பிரகாசித்து அவர்களை தேவனிடத்தில் கொண்டு வந்து, அவர் இருக்கிற இடம் எங்கே? அவர் எங்கே இருக்கிறார்? அவர் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா இருக்கிற இடம் வரைக்கும் நட்சத்திரம் வந்து தங்கினது. கைகளை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்களேன். நீங்க அவருடைய நட்சத்திரம்னா அவர் இருக்கிற இடத்துல தான் இருப்பீங்க. அதனால அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அவர்கள் அனுதினமும் ஆலயத்திலே ஜெபாலயத்திலே ஆண்டவருக்கு மகிமை உண்டா ஜெபம் பண்ணி ஐக்கியமாக இருந்து ஆண்டவருக்கு மகிமை உண்டா அப்பம் விட்டு தங்கியிருந்ததை நாம் கவனிக்க முடியும். அதான் 2:47 அப்போஸ்தலர் நடபடிகள் 2:47 வாசிக்கிறோம். அவர் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா நட்சத்திரத்தை பார்க்கிறவர்கள், நட்சத்திரம் சந்திக்கிற நட்சத்திரங்கள் ஆட்கள் அங்கே வச்சிருவாங்க. எங்க போனது என்ன? ஆனால் உண்மையான நல்ல நட்சத்திரம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா இயேசு இருக்கிற இடத்துல கொண்டு சேர்க்கும். ஆமென் சொல்றீங்களா? இன்னைக்கு நூதனமான சில உபதேசங்கள் புறப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது அந்த கூட்டம் இந்த கூட்டம்னு உலகத்தில் சொல்றாங்க. ஆனால் அந்த கூட்டம் இந்த கூட்டம் எல்லாம் சபையோடு இணைக்காது. அவங்களோட அந்த பாரம்பரியத்தில் நீங்க இங்கே இருங்க, இங்கேயே உங்களுக்கு எல்லாம் நடக்கும், இங்கேயே ஃபாதர் பாட்டு நாங்கள் பாடுறோம், இங்கேயே பரிசுத்த அபிஷேகம் அந்நிய பாஷை உண்டு என்று மேல்தோற்றமாய் சொல்லி ஜனங்களை மீட்கப்படக்கூடாதபடி தேவ சித்தத்தின் மையத்தை விட்டு தடுத்து நிறுத்துகிற நபர்கள் இருக்கிறார்கள். அதை தான் நான் உங்களுக்கு யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே சொன்னேன். தப்பி போன மார்க்கம் என்று சொல்லி நீங்களும் நானும் ஆண்டவர் அவருடைய நட்சத்திரம் என்றால் நாம் அவரிடத்திலே வழி நடத்துவோம். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேலின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. அந்த ஆலயத்திலே அவருடைய சத்தத்தை கேட்டேன். ஆலயத்திலே கர்த்தர் நம்மை போதிக்கிறார், பேசுகிறார். ஆண்டவருக்கு மகிமை. சங்கீதக்காரன் சங்கீதம்
18ஆம் சங்கீதத்தில் 6வது வசனத்தில் சொல்றார், நான் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் தம்முடைய ஆலயத்திலிருந்து என் கூப்பிடுதலை, என் சத்தத்தை கேட்டருளினார். அவர் நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா? அவருடைய நட்சத்திரம் என்றால் நாம் அவரிடத்திலே நடத்துவோம். மூன்றாவதாக வேகமாய் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் பாருங்க. முன் சென்ற, அந்த வசனத்தின் பின்பகுதி அவர்களுக்கு முன் சென்றது அப்படி என்று பார்க்கிறோம். வாசிக்கலாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டா. அந்த பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும், ஆமென், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா? இந்த நட்சத்திரம் அங்கேயே நிற்கிறதல்ல. இந்த நட்சத்திரம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல தோன்றி குறிப்பிட்ட இடத்துல மறைகிறதில்லை. அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன இருக்கிறது? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா? வருகிற ஜனங்கள் அந்த இயேசுவை காணும் வரைக்கும், அவரை கண்டுகொள்ளுகிற வரைக்கும், ஒரு நாள் 2 நாள் அல்ல. நல்லா நீங்க கவனிக்கணும். இப்பொழுது இந்த நட்சத்திரத்தை கண்டு இந்த சாஸ்திரிகள் புறப்பட்டாங்க பார்த்தீங்களா? இப்போ புறப்படும் போது ஆண்டவருக்கு மகிமை, குழந்தை பிறக்கலை. குழந்தை பிறந்ததை முதல்ல பார்த்தது யாருன்னா, லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோமே, மேய்ப்பர்கள் தான் அங்கே கண்டார்கள். ஆனால் இயேசு பிறக்கும் போது இந்த நட்சத்திரம் தோன்றினது. ஆனால் அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே அவர்கள் பயணித்தார்கள். அன்னைக்கு அவர்களுக்கு விமான பயணங்களுக்கு வசதியாகவோ, கப்பல் போக்குவரத்து வசதியாகவோ, இல்லை என்றால் அவர் சாக்கட்ட போகக்கூடிய எந்த விதமான மெரைனோ இன்ஜின் உண்டான எந்த வாகனங்களும் கிடையாது. கால்நடையிலே போகணும். இங்கிருந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு போறதற்கு அவர்களுக்கு குறைஞ்சபட்சம் சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், 1.5 வருடம் கழித்துதான் இயேசுவை அவர்கள் பார்க்க போனார்கள். அவங்க பார்க்க போன லேட் இல்லை, புறப்பட்டுட்டாங்க. ஆனால் அவர்கள் நாள்தோறும் பிரயாணித்து வனாந்தரங்களிலும் மலைகளிலும் மேடுகளிலும் பலவிதமான ஆண்டவருக்கு மகிமையுண்டாவத சூழ்நிலைகளை கடந்து போய் அவர்கள் போய் சேர கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள். அந்த 1.5 வருடமும் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கானானுக்கு புறப்படும் போது அங்கே இருந்த அந்த தேவ மகிமை இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகும், பகலிலே மேக ஸ்தம்பமாகும், அவர்களை விட்டு விலகாமல் வழி நடத்தினதோ, அப்படியே இந்த நட்சத்திரமும் அந்த பிள்ளை இருக்கிற வீடு வரைக்கும் ஆண்டவருக்கு மகிமை அனுதினமும் அவர்களுக்கு முன்னையே போகுது. ஒரு நாள் முன்னே ஒரு நாள் பின்னே அப்படிலாம் கிடையாது. நல்லா கவனிக்கணும். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக முன்னோடிகளாக இருக்க வேண்டும். அநேகரை இயேசுவிலே நடத்துவதற்கு வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். உங்களை யோசித்து பாருங்கள். உங்கள் ஜெப ஜீவியம், உங்கள் பரிசுத்த ஜீவியம், உங்கள் தெய்வீக ஸ்பாவம் மற்றவர்களை தேவனிடத்திலே நடத்துவதற்கு ஏதுவாய் ஒரு முன்னோடியாக இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா, நீங்கள் பாபிலோனிலிருந்து ஓடி கல்லேறு இடத்திலிருந்து புறப்பட்டு எப்படி இருக்கணுமா, மந்தைக்கு முன்னடக்கிற கடாக்களை போல இருங்கள் என்று வேதம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஆமீன் சொல்லுங்களேன். மந்தைக்கு முன்னடக்கு. இதுதான் ஒரு மந்தை. இந்த சபை ஒரு மந்தை. இந்த மந்தையில் நீங்கள் ஒவ்வொரு நபரும் முன்மாதிரியாக நடக்கணும். ஒரு ஜபத்திலே, விசுவாசத்திலே, தெய்வீகத்திலே, தாழ்மையிலே, அன்பிலே, பொறுமையிலே, அர்ப்பணிப்பிலே முன்மாதிரியாய் நடந்து கொள்ளணும். இந்த முன்மாதிரி என்பது, ஜீவியம் என்பது கிறிஸ்துவின் சுவாபத்தை காண்பிக்கிறது. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் எல்லாரும் பின்பற்றும்படியாய் நமக்கு முன்மாதிரியை
வைத்து போனார். வேதத்தில் கவனிக்கிற 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே கவனிக்கும் போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா 21 வசனம் வாசிங்க சீக்கிரமாய். பாடுபட்டு அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அதுதான் சொல்றேன், ஆண்டவருக்கு மகிமை. முன்மாதிரி என்பது வேற யாரையும் அல்ல, இயேசுதான் நமக்கு முன்மாதிரி. அவரை பார்த்துதான் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மந்தைக்கு நீங்க முன்மாதிரியா இருந்தீங்கன்னா நீங்க தான் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடை பின்பற்றுகிற நபர்கள். உங்களை பார்த்து 10 பேர் சபையில் தாழ்மையா இருக்கிறாங்களா? உங்களை பார்த்து 10 பேர் ஊழியம் செய்கிறார்களா? உங்களை பார்த்து 10 பேர் உற்சாகமாய் கர்த்தரை ஆவியில நிறைந்து ஆராதிக்கிறாங்களா? நீங்கள் இந்த மந்தைக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறீங்களா? நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு வசனம் கூட நீங்க வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனம் வாசிக்க கவனிக்கலாமா சீக்கிரமாய்? வாசிங்க, நல்லா இங்க கவனிங்க. பின்பு இயேசு எருசலேமுக்கு போகையில், எருசலேம் எங்க போறாரு? அதுக்கு முன்னால சொன்னாரு மனுஷகுமார் எருசலேமுக்கு போகிறார். அங்கே ஒரு பாவியின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவரை பிடித்து சிலுவையில் அடித்து ஆணி அடித்து அவமானப்படுத்துவார்கள் அப்படிங்கிற இதை சொல்லிட்டு தான் ஆண்டவருக்கு மகிமை உண்டவர் சொல்றாரு. அந்த வசனம் சொல்லுகிறது, இதற்கு பின்பு அவர் எருசலேமுக்கு அவர்களுக்கு முன்னே போனார். அடிபட வேண்டியது, சிலுவையில் அடிக்கப்படவும் அவமானப்படுத்தவும் யாரை கொண்டு போறாங்க? பேதுருவையா யோவானையா? ஆண்டவருக்கு இயேசுவை. ஆனால் அந்த பாடுகளுக்கு அவர் தம் முகத்தை சுளிக்கவில்லை. சிலுவையில் மரிப்பதற்கு அவர் பின்வாங்கவில்லை. பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு அவர் பின்வாங்கவில்லை. அவருக்கு தெரியுது, நமக்கு கூட சில இன்ஸ்டன்ட் நடக்கிற நமக்கு தெரியாது. அவருக்கு முன்கூட்டியே தெரிகிறது. முன்கூட்டி தெரிந்திருந்தாலும் அவர் பின்தங்கவில்லை. அவர் முன்னே போய் தம்மை பிதாவின் சித்தம் செய்வதற்கு ஒப்பு கொடுக்க, சிலுவைக்கு போக, அதன் மூலமாக இந்த பூமிக்கு ரட்சிப்பு உண்டாகுவதற்கு அவர் முன்னே நடந்தார். 12 சீசர்களுக்கு முன்னே எருசலேமுக்கு போனார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நல்லா இங்க கவனிங்க. இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானம், முன்னே நடக்கிற நட்சத்திரமாக நீங்கள் இருக்கணும். உங்களை பார்த்து அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவர்கள் எழும்பணும். உங்களை பார்த்து முழங்கால் நின்று கர்த்தரை சேவிக்கிறவர்கள் எழும்பணும். உங்களை பார்த்து தன்னலம் கருதாதே, சுயநலம் இல்லாதே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவத அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் எழும்பணும். அதான் முன்மாதிரியான ஜீவியம். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 4வதா வேகமாய் கவனிக்கலாம். அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே கவனிக்கிறோம். அந்த நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் என்ன செய்தார்களாம்? மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார். நட்சத்திரத்தை பார்த்த உடனே நம்ம எல்லாம் சொல்லலாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம், மிகுந்த ஆனந்த. நல்ல கைதட்டி. குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர். சத்தமாய் என் கர்த்தர் என் மேய்ப்பர், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. சொல்லுவோம்,
மிகுந்த ஆனந்த சந்தோஷம். நல்லா இங்க கவனிங்க. இந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே அவர்களுக்கு ஒரு மிகுந்த ஆனந்த சந்தோஷம். ஏறதுக்கு கலக்கம், அது வேற விஷயம். நீங்களும் நானும் தான் நட்சத்திரம் என்று சொன்னேன். உங்களை பார்க்கிறவர்கள் சந்தோஷப்படணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. மோசேயை ஆரோன் கண்டவுடனே அவனுக்குள்ளே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஆவில ஒரு களி கூறுதல் உண்டாயிற்று. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆனந்த சந்தோஷத்தை பிறப்பிக்கிறவர்களா இருக்கும். சில ஆட்களை பார்த்தா நமக்கு உண்டான ஆவி செத்து போற மாதிரி இருக்கும். சில ஆட்களை கண்டா ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக எழும்புகிற ஆவியும் தண்ணி ஊற்றி அணைச்சு போட்டதை போல இருக்கும். ஏனென்னா அவங்க பார்க்கிற பார்வை, அவங்களுடைய செயல்கள். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நான் அப்படிப்பட்டவர்களாய் அல்ல, ஒருவருக்கொருவர் ஆறுதலாய் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கைகளை உயர்த்தி ஒரு அழலையா சொல்லுங்களேன். வேதத்தில் வாசிங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். 7வது வசனம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 6:7. ஆண்டவருக்கு தீத்து வந்ததினாலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா எனக்கு ஆறுதல் உண்டாயிற்று அப்படிங்கிறார். வாசிங்க. ஆண்டவர் நாம மகிமை. சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீர்த்து வந்ததினாலே 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க. 5வது வசனத்தை கவனிங்களேன். எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டில் வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றுமே இல்லாமல் எப்பக்கத்தில் 4 திசையில் 8 கோணத்தில் நாங்கள் என்ன செஞ்சோம்? உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இறைந்து. வெளியே போன போராட்டம், சபைக்குள்ள வந்தா பயம். எவ்வளோ பிரச்சனை பவுல் வாழ்க்கையில். அவர் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு சரீரத்துக்கு இளைப்பாறுதலே இல்லை. ஆனால் அந்த 6வது வசனத்தோடையே 5வது வசனத்தோடையே பவுல் அங்கே முற்றுப்புள்ளி வைக்கல, அதை ஒன்று தொடருகிறார். பாருங்க 6வது வசனத்தில், ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை. 7வது வசனம் பாருங்க. அவன் வந்ததினால் மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சையும் உங்கள் துக்கிப்பை என்னை பற்றி உங்களுக்கு உண்டாயிருக்கிற பக்தி வைராக்கியத்தை அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினாலும் அதிக சந்தோஷப்பட்டோம் அப்படிங்கிற. நல்லா கவனிங்க. நீங்க பல இடங்கள்ல அடிபடலாம், தொழிலில் பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், பல கொடுக்கல் வாங்கல உலகத்தில் முகம் சுளிக்கலாம். ஆனால் இந்த ஆலயத்தில் நீங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது, மரியாளை எலிசபெத்தை மரியாள் சந்திக்கும் போது அவள் வயிற்றில் உள்ள குழந்தை அக்களிப்பாய் துள்ளுகிற அளவுக்கு காரியம் நடந்தது போல, நீங்கள் ஒருவருக்கொருவர் ஆறுதல் உண்டாகிற, ஆறுதல் அளிக்கிற, சந்தோஷத்தை உண்டாக்குகிற நட்சத்திரமாக இருக்க வேணும். ஆமென் சொல்றீங்களா? இன்னைக்கு பிரசங்கமாக கேட்டு போகக்கூடாது. தயவாய் மன்னித்து கொள்ளுங்க. இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், புது வருஷத்திற்குள்ள போக போகிறோம். இந்த புது வருஷத்துக்குள்ள போக போகிறதுக்கு முன்பதாக உங்களால் யாரேனும் வருத்தப்பட்டிருப்பார் என்றால், உங்களால் யாரேனும் துக்கப்பட்டிருப்பார் என்றால், பவுல் சொல்லுகிறது போல, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, எங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குகிறவன் யார்,
எங்களாலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. யாரால் நாங்கள் துக்கப்பட்டோமோ அவர்களாலே நாங்கள் என்ன செய்கிறோம், சந்தோஷம் அடைகிறோம் என்று சொல்லுகிறது போல நீங்கள் ஆண்டவருக்கு மகிமை சந்தோஷம் உண்டாக காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்திலே 36வது வசனத்திலே ஒரு மனிதனை அங்கே கவனிக்கிறோம். பர்னபா என்று சொல்லுகிற மனுஷன். அவனை குறித்து அந்த சபையார் அவனுக்கு ஒரு நல்ல பேர் வச்சாங்களா. என்ன பேரு? ஆறுதலின் மகன். அவனுக்கு ஒரு ஸ்பெசிபிக், அவனுக்கு ஒரு சிறப்பான பேர் இருக்கிறது. பர்னபா என்கிற பேர் இருக்கிறது. அவன் தாய் தகப்பன் அவனுக்கு அழகான பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனா திருச்சபையில் இருந்த அந்த மூப்பர்கள், ஊழியர்கள், திருச்சபை விசுவாசிகள் அவனுக்கு ஒரு பேர் வச்சாங்களாம், ஆறுதலின் மகன். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் கைப்பிடித்து ஆண்டவர் நான் மகிமைக்காய் சொல்லுங்க, நீங்கள் ஆறுதல் அளிக்கிறவர்களாக இருக்க கேட்கிறோம். அவங்கள பார்த்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நாங்களும் ஒருவருக்கொருவர் நாங்கள் ஆறுதலாக இருக்க. ஆண்டவரே, எங்கள் சபைக்கு நாங்கள் ஆறுதலாக இருக்க, எங்கள் சபை ஊழியருக்கு நாங்கள் ஆறுதலாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்கள் ஒருவரை ஒரு குற்றப்படுத்தல்ல, ஒருவரை ஒரு வேதனைப்படுத்தல்ல, ஒருவரை ஒரு முறையிட அல்ல. ஆண்டவர் ஆறுதலாக இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அந்த நட்சத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை கண்ட உடனே அவள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தாங்களா. உங்களை பார்க்கிறவர்கள் ஆனந்தம் அடையட்டும், உங்களை பார்க்கிறவர்கள் ஆறுதல் அடையட்டும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியாக நம்ம அங்கே கவனிக்க போகிறோம். வேகமா அடுத்த வசனம் வாசிக்கலாம். 11வது வசனம் வாசிங்க. பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து இங்க நல்லா கவனிங்க. இதான் முக்கியமாக கவனித்து நம்ம முடிக்க போறோம். கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷத்திற்குள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். உங்க வீட்டில், உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில், இல்லை உங்க சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வைங்களேன். நம்ம என்ன கொண்டு போவோம்? ஒரு சின்ன ஆண்டவர் பேபி டபுள், இல்லை பேபி சோப்பு, பேபி பவுடர், பேபி தொட்டல், இதெல்லாம் கொண்டு போவோம். ஆனால் இங்கே குழந்தை பிறந்திருக்கு. நல்லா நீங்கள் கவனிக்கணும். இந்த வேத வசனத்தை அறிந்திருக்கிற எத்தனையோ குருக்களுக்கு கூட, எத்தனை ஆண்டவருக்கு திருமறை அறிஞர்களுக்கு கூட அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் பிஷப், நாங்கள் குரு, நாங்கள் கன்னியாஸ்திரி சொல்கிறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அன்றைக்கு குழந்தையாய் பிறந்திருக்கும் போதே சாஸ்திரிகள் அங்கே சொல்லுகிறதை கவனிக்கிறோம். 1-2வது வசனத்திலே யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார். அவங்க நட்சத்திரத்தை கண்டு இயேசு குழந்தையாய் பிறந்திருந்தாலும் அவரை குழந்தையாய் அல்ல, ஒரு ராஜாவாய் பார்த்தார்கள். கைகளை உயர்த்துறல சொல்லுங்களேன். அதனால தான் இங்கிருந்து போகும்போதே பேபிக்குண்டான பேபி டர்க்கி டவலையும் பேபி சோப்பையும் பேபி பவுடர் வாங்கிட்டு போகல. நீங்களும் நான் என்னை எடுத்துக்கிறேங்க. சபையில் ஒரு விசுவாசிக்கு குழந்தை பிறந்துட்டு எனக்கு தகவல் கிடைச்சா அந்த பேபிக்குரிய பொருளை தான் வாங்கிட்டு போவேன். ஒரு சோப்போ, ஆண்டவருக்கு மகிமை டவலோ, இல்லைன்னா அந்த பேபிக்குரிய ஆண்டவர் கைப்பெட்டோ, இல்லைன்னா ஆண்டவருக்கு ஒரு கொசுவலை பெட்டோ, இதை தான் வாங்கிட்டு போவோம். ஆனால் இங்கே அந்த சாஸ்திரிகள் நல்லா கவனிக்கணும். இந்த நம்ம கேத்தலிக்கில் 3 ராஜாக்கள் வச்சுருப்பாங்க. ஏன்னா அதில் 3 ராஜாக்கள் கிடையாது, சாஸ்திரிகள் அப்படிதான் இருக்கு. 3 ராஜாக்கள் கிடையாது. 3 பொருள் இருந்த உடனே 3 ராஜாக்களை வச்சுட்டாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. அது ஒரு சின்ன இந்த
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது. அந்த வயசான ஆளுக்கு வெத்தலை பெட்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? இந்த வெத்தலை பெட்டி மாதிரி தான் வச்சுட்டு வருவாங்க. நம்ம பிள்ளைங்களும் கூட தோத்திரம் இயேசு பிறப்பினோட நாடகத்துக்கு இந்த வெத்தலை பெட்டி மாதிரி தான் ஒரு சின்ன அட்டை பெட்டியை கொண்டு கொடுப்பாங்க. அங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன் கொஞ்சம். ஆமே, சாஷ்டங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு பொக்கிஷங்களை, சொல்லுங்க என்னத்தை? குழந்தைக்கு பொக்கிஷங்களை. நல்லா கவனிக்கணும். நம்பர் 1, முதலாவது அவர்கள் குழந்தைக்கு எதை கொண்டு வந்தாங்க? பொன்னை கொண்டு வந்தார்கள். கைகளை உயர்த்துவதில் சொல்லுங்களேன். நான் அதனால் உங்களுக்கு சொன்னேன், இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை உங்களுக்கு நீங்கள் தேவனை ராஜாவாய் பார்த்து அவருக்குரிய மகிமையை செலுத்த நீங்கள் பொன்னை காணிக்கையை செலுத்தணும். ஆலய கட்டுமான பணிக்கு சொன்னேன். இங்கே கவனி, கர்த்தர் நாம மகிமைப்படுவதா? இங்கே வார்த்தை சொல்லுகிறதை நம்ம கவனிக்கிறோம். அவர்கள் பொன்னை கொண்டு போனார். குழந்தைக்கு ஏன் பொண்ணை கொண்டு போனாங்க? அவர்கள் அவரை குழந்தையாய் பார்க்கல, ராஜாவாய் பார்த்தார்கள். ராஜாவை கனம் பண்ண ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா? சாதாரண இன்னைக்கு ஒரு அமைச்சர் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்த போய் பாருங்க. ஒரு அமைச்சர் இன்னைக்கு அமைச்சர் பிறந்த நாள், ஒரு முதலமைச்சர் பிறந்த நாள், இல்லை துணை முதலமைச்சர் பிறந்த நாள் இப்போ லாஸ்ட்டு கூட நடந்துச்சு. அன்னைக்கு பிறந்த அரசு ஹாஸ்பிட்டலில் பிறந்த குழந்தைக்கெல்லாம் மோதிரம் பார்த்துருக்கீங்களா? போட்டாங்களா? ஒரு அலையில சொல்ல மாட்டேங்கிங்களே. அவருக்கு குழந்தை அவர் பிறந்த நாளுக்கு இங்கே பிறந்த குழந்தைக்கெல்லாம் மோதிரம் போடுறாங்க. ஏனென்றால் அவர் முதலமைச்சர் பிறந்த நாளை கௌரவிக்கிறார். இப்போ சாஸ்திரிகள் ராஜாவாய் பார்க்கிறார்கள். ஆனபடினால்தான் அந்த பொன்னை காணிக்கையாய் செலுத்தினார்கள். வேதத்தில் நீங்கள் கவனிச்சீங்கன்னா, ஒரு ராஜாவை கனம் பண்ணணும்னா ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பொன்னையே காணிக்கையாய் கொடுப்பார்கள். வேகமாக நம்ம வாசிக்கலாம். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தையும், ஆண்டவருக்கு மகிமை 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை சீக்கிரமாக வாசிங்க பார்ப்போம். இங்கே நல்லா கவனிங்க. அவன் ராஜா என்ன எவ்வளோ கொடுத்துருந்தானா? 120 தாளந்துகள். அதே போல அந்த தென் தேசத்து ராஜஸ்திரி சாலமோனுக்கு எவ்வளோ பொண்ணு கொண்டு வந்தாலும் அவளும் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பாருங்க, 120 தாளந்து. இதில் என்ன எனக்கு இருக்குன்னு தெரியலை. இந்த 120ங்கிறத வேதத்தில் நாங்கள் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. நல்லா இங்கே கவனிங்க. இந்த ரெண்டுலையுமே 120 விலையேற பெற்ற மதிப்புக்காக அந்த 120 கர்த்தர் அடையாளப்படுத்தியிருக்கிறார். அந்த 120 ஆண்டவருக்கு மகிமை உண்டாத தாளந்து. என்னுடைய காரியம் என்னன்னா, ஒரு தாளந்து 34 கிலோ புள்ளி 3 கிராம். ஒரு தாளந்து 34 கிலோ 3 கிராம். அதை நீங்கள் கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. கணக்கு டீச்சர் தோத்திரம் எவ்வளோ பொண்ணை கொண்டு வந்தாங்க? 120 தாளந்து. ஆண்டவருக்கு மகிமை 34.3 அடிச்சு பாருங்க, 4116 கிலோ சாலமோன் ராஜாவுக்கு காணிக்க கொண்டு வந்தாங்களாம். அப்போ ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த ஆபிரகாம் தன் மகனுக்கு பொண்ணு பார்க்கறதற்காக எலியாசர் இடத்துல அனுப்புகிறான். போய் பொண்ணு பார்த்துட்டு வான்னு 10 ஒட்டகங்கள் நிறையா கொண்டு போனானோ. 10 ஒட்டகங்கள் நிறையா. பொண்ணு பார்க்க போறக்கே 10 ஒட்டகம். அப்போ இங்கே கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் அங்கே மேற்கு மட்டும் போய் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இயேசுவை ராஜாவை பார்த்தவர்கள் பொக்கிஷத்தை கொண்டு அவரை கனம் பண்ணினார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்ம இன்னைக்கு ஆண்டவரை கனம் பண்ணுகிற தேவ பிள்ளைகள். நல்லா இங்கே கவனிங்கள். இயேசு இந்த ரொம்ப சத்தியத்தை நம்ம ரொம்ப புரிந்து கொள்ளணும். பிதாவாகிய தேவன் தமக்கிருந்த ஒன்றை இந்த உலகம் முழுவதையும்
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஒரு பக்கம் வச்சுட்டு தம்முடைய குமாரனை மறுபக்கம் வைத்தார். இந்த உலகத்தை விட தம்முடைய குமாரன் அவருக்கு மேலானவர். ஆனால் உங்க மேல என் மேல வந்து வைத்த அன்பின் நிமித்தமாய் அவர் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருக்கு தேவாதி தேவனாய் இருந்தவரை நம் பாவ மாம்ச சாயலாய் ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் பரிசுத்தவான்கள் அவர் தன்னை நமக்காக ஒப்பு கொடுத்தபடினாலே தனக்குரியதை அவருக்கு ஒப்பு கொடுத்தார். நன்றாய் கவனிங்கள். அப்ப அந்த பொன்னை தேவனுக்கு கொடுத்தார். இரண்டாவது தூபம். இது ரொம்ப முக்கியமான காரியம், நல்லா கவனிக்க. இங்கே அந்த 120 நீங்க கவனிக்க முடியும். கொஞ்சம் உங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க, நான் சாட்டா முடிக்க விரும்புகிறேன். தூபம் என்கிற காரியத்தை இவங்க என்ன காரியத்தினால கொடுத்தாங்கன்னா, அக்காலத்தில் ராஜாவை தேவனுக்கு ஒப்பாய் பார்க்கிற ஒரு காரியம் உண்டு. நல்ல பக்தியுள்ள பெண்கள் தன் புருஷனைய ஆண்டவன் சொல்லுவாங்கன்னு சொல்லி நம்ம 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் கவனிக்கிறோம். சாராள் தன் கணவனை ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொன்னான். ஆனால் பக்திக்குரியவர்கள் ராஜாவை தேவன் என்று சொல்லுவார்கள். அந்த தேவன் பிறந்திருக்கிறார், தேவன் ராஜாதி ராஜா, அப்ப அவருக்கு துதி செலுத்தணும் என்பதற்காக தூபத்தை கொண்டு வந்தார்கள். அந்த தூபத்தினுடைய மேன்மையை யாத்திராகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 34 வசன வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரமா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் சத்தமா வாசிங்க, நிமிர்ந்து வாசியம்மா, சத்தமா வாசிங்க. சமநிலையா எடுத்து வைப்பாயாக. மகா பரிசுத்தம். நல்லா தூபம் எதுக்கு அடையாளம்? மகா பரிசுத்தம். அந்த மகா பரிசுத்தத்தின் அந்த தூபத்தை அந்த 37 38 வசனங்களை கவனிக்கிறோம். அதற்கு ஒப்பான அந்த தூபத்தை வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. நீயோ மற்றவனுக்கோ இந்த ஃபார்முலா நீங்க செய்யக்கூடாது. அது மகா பரிசுத்தமானது, அது தேவனுக்குரியது. நன்றாய் கவனிங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்க. 7ஆம் அதிகாரத்தில் நான் சில வசனங்களை உங்களுக்காக வசனத்தின் இருப்பிடத்தை மட்டும் சொல்றேன். நீங்க 2-3 வசனம் மட்டும் வாசிக்கலாம். தொடர்ந்து எல்லா வசனத்திலும் இதே வார்த்தை இருக்கிறது. 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க சீக்கிரம். 10 சேக்கல் பொன்னினால் செய்த தூபக்கரண்டியையும் சரிங்க கவனிங்க. 10 சேக்கல் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது. 20ஆம் வசனம் வாசிங்க. 10 சேக்கல். 26ஆம் வசனம் வாசிங்க. சரி, இப்போ நல்லா கவனிங்க. 32ஆம் வசனம் பாருங்க, 38ஆவது வசனம் பாருங்க, 44ஆவது வசனம் பாருங்க, 50ஆவது வசனம் பாருங்க, 56ஆவது வசனம் பாருங்க, 62ஆவது வசனம் பாருங்க, 68ஆவது வசனம் பாருங்க, 74ஆவது வசனம் பாருங்க, 80ஆவது வசனம் பாருங்க. ஆக மொத்தம் எத்தனை வசனம் வந்திருக்கு? 12 வசனம். 12லையுமே 10 சேக்கல். இது யார் அப்படின்னா கர்த்தருக்கு பலி செலுத்துகிற பிரபுக்கள் 10 சேக்கல் பொன்னினாலே தூப வர்க்கத்தை தூப கரண்டியை செய்யணும். 10 12 ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக 12 கோத்திர பிதாக்கள். நான் சொல்லப்பட்ட காரியங்களை கவனிச்சிங்கன்னா அந்த 12 கோத்திர பிதாக்களை 7ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்திலிருந்து நீங்கள் கவனிக்க முடியும். கடைசியாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா 86ஆவது வசனம் வாசிங்க. 7ஆம் அதிகாரம் என்னாகும் 7:86 சீக்கிரம்.
12 கோத்திரத்தார் 10 10 சேர்த்து 120 சேக்கல். இது எதற்குனா, ஆண்டவர் ஏரோது, கொலைவெறியாகிய ஏரோது இயேசுவை கொலை செய்ய தேடுகிறான். ஆனால் சாஸ்திரிகள் இயேசு பிறக்கிறதுக்கு முன் பிறந்திருக்கிறார் என்று தெரிஞ்ச உடனே அவரை தேவனாய் பார்த்தார்கள். முதல்ல ராஜாவாய் பார்த்தார்கள், இப்பொழுது தேவனாய் பார்த்தார்கள். சொந்தத்தில் வந்தவர்கள், சொந்தத்தில் வந்தார். நீங்கள் யோவான் 1 அதிகாரம் 13 14 வசனத்தில், அவரோ தான் சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கீழ்த்திசையில் இருந்த ஆண்டவருக்கு மகிமையுண்ட சாஸ்திரிகள், வேத பிரமாணம் கிடையாது, அவங்கள்ட்ட மோசேயின் பிரமாணம் இருந்தது. கீழ்த்திசையாரிடத்தில் மோசேயின் பிரமாணம் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார். இப்பொழுது அவர்கள் இயேசுவை ராஜாவாய் பார்க்கிறார்கள், இயேசுவை தேவனாய் பார்க்கிறார்கள், துதி செலுத்துகிறார்கள். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலகத்திலே இன்றைக்கு மேன்மக்கள் என்று சொல்லுகிற பெரிய கோபுரங்களிலும் பெரிய பெரிய பங்களாவுகளிலும் பல திருப்பலிகள், இந்த கிறிஸ்மஸ் சர்வீஸ் நடக்கிறது. இயேசுவை புல் தொட்டிலையும் அட்டை கொட்டைகளுக்குள் வைத்து பார்க்கிறார்கள். ஆனால் கண் திறக்கப்பட்டு நீங்களும் நானும் இயேசுவை ராஜாவாய் பார்க்கிறோம். நீங்களும் நானும் இயேசுவை தேவனாய் தரிசிக்கிறோம். ஆமென் சொல்றீங்களா? மூன்றாவது, அந்த வெள்ளை போலம். அந்த வெள்ளை போலம் என்பது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் தேசத்திலே ஆண்டவருக்கு மகிமை, மிகவும் ஆண்டவருக்கு மகிமை, ராஜாவை கனமண்ண இல்லைன்னா தெய்வீகத்தை கனமண்ண பயன்படுத்தப்படுகிற ஒரு வெள்ளை, வெள்ளை போல தூபம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பல முக்கியமான காரியம் உண்டு. நேரம் இல்லாதபடினாலே உங்களுக்கு நான் அதை சுருக்கமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இஸ்ரவேல் தேசத்திலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா, மரு என்று சொல்லுகிற ஒரு செடி, அது முள் நிறைந்தது. அதனுடைய ஆண்டவருக்கு எல்லா உதிரி பாகங்கள், கொழுந்துல இருந்து, அடி வேர்ல இருந்து, பட்டையில இருந்து, தோல்ல இருந்து எல்லாம் பயங்கர கசப்பு, வாயில வைக்க முடியாத அளவுக்கு இருக்குமா. அந்த மரத்தில் ஒரு கனியோ ஒரு இலையோ எதற்கும் பயன்படுத்த முடியாது, எதற்கும் உபயோகமற்ற ஒரு மரம். ஆனால் அதில் இருந்து வெளிப்படுகிற ஒரு பிசின் இருக்கு பாருங்க, அந்த பிசின் தான் இந்த வெள்ளை போல தூபத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய காரியம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா, அநேகரை சுத்திகரிப்பதற்கும் அநேகர் காரியங்களுக்கு வாசனை வீசுவதற்கும் இது பயன்படுத்தப்படுகிற ஒரு விலையேறப்பெற்ற ஆண்டவர் வாசனை தூபமாய் இருக்கிறது. இதை ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா, இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு ஒப்பனையாகவும் அந்த மரணத்தினால் உண்டாகிற மீட்பை குறித்தும் சொல்லப்படுகிற காரியம். விளக்க நேரம் இல்லை, நல்லா கவனிங்க. அவர் குழந்தையாதான் பிறந்திருக்கிறார். சாஸ்திரிகளுக்கு அங்கேயே தெரிகிறது, இவர் உலகத்தினுடைய சகல பாவங்களையும் சுமர்ந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, இது மனுக்குலத்திற்காக மரிக்க போகிறவர் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். அங்கே வரும்போது, குழந்தையாயிருக்கும் போதே ஆண்டவருக்கு வெள்ளை தூபத்தை கொண்டு வந்து இயேசுவுக்கு காணிக்கையாய் கொடுத்து அவருடைய மரணத்தினால் உண்டாகிற மீட்பை நினைவு கூர்ந்தார்கள். கரங்களை உயர்த்துவர்களையா சொல்லுங்களேன். அவர் நமக்காக அடிக்கப்பட்டதினால்தான் நம்ம மீட்கப்பட்டோம். அந்த மரம், அந்த மருது மரம் முள்ளு, கசப்பு, ஆனால் அதுக்கிலிருந்து புறப்பட்ட அந்த கண்ணீர் போன்ற அந்த நீரினுடைய சார்தான் வெளியே வந்து ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக சிறு சிறு துகள்களாக, பிசின்களாக வெளிப்படுகிறது. அதை எடுத்து அது நறுமணங்கள் சேர்க்கும் போது தான் அது வெள்ளை போலமாய் மாறுகிறது. இதை போலவே இயேசு கிறிஸ்து நமக்காக மரத்தில் தூக்கப்பட்டவர், சபிக்கப்பட்டவர் என்று எண்ணி நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களையும் அவர் தம்முடைய சரீரத்திலே சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவர் சிந்தின ரத்தம் நம்மளை பரிசுத்தவானாய் மாற்றி இருக்கிறது, நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது.
நம்மை தேவனுக்கு உகந்த வாசனையாய் மாற்றி இருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம கவனிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது, தேவனுக்கேற்ற பலியாய் தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற கிறிஸ்துமஸ் ஆராதனை நினைவு கூறுகிற தேவ பிள்ளைகளே, இந்த 2 காரியம், ஒன்று நீங்கள் நட்சத்திரமாக இருக்கணும், இன்னொன்று விலையேற பெற்ற தம்முடைய சொந்த குமாரனை நமக்காய் கொடுத்தாரே, நமக்காய் கொடுத்தாரே. வாழ்வது நீங்கள் யாருக்காக? நீங்கள் அவருக்காக. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறபடியே, ஆண்டவருக்கு மகிமை உண்டா, இனி பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்தவருக்கென்று பிழைத்திருக்கிறோம் என்று நிதானிக்கிறோம் என்று அறிந்திருக்கிறது போல, அந்த 120 பேர் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாக்களுக்கு பொன்னை கொடுத்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் விலையேறப்பெற்ற தன் வாழ்க்கையை, தனக்கு இருக்கிற அந்த மேன்மை, அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் பல பரிசுத்தவான்கள் மேன்மையான வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து அந்த 120 பேரும் மேல் வீட்டறையில் தங்கினார்கள். எங்களுக்காக தன் ஜீவனை, அன்றைக்கு அவர்கள் 120 தாலந்து பொன்னை கொடுத்தார்கள். புதிய ஏற்பாடிலே 120 பேர் ஒருமனப்படுவதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். தேசத்தின் மறுரூபத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். எங்களுக்காய் மரித்த இயேசுவின் சுவிசேஷம் இந்த 5 கண்டங்களுக்கும் பரவ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் இந்த இயேசுவின் நற்செய்திக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் கூட இந்த தூப வர்க்கத்தை போல இயேசுவுக்காய் நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லா கண்களை மூடி தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியா எல்லாம் எழுந்திருக்கலாமா? ஆண்டவர் நாம மகிமைப்படும்படி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாம் எழுந்திருக்கலாம். வேகமா கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ரபா சந்தா ரபா. ஒரு 2 நிமிடம் அந்நிய பாஷையில் நல்ல கை தட்டி உற்சாகமா ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் நம்ம வெளியே போயிடலாம். 2 நிமிஷம் நல்ல கைகளை தட்டி கர்த்தரை துதிக்கலாமா. ஆமென். கல்விமான்களுக்கு ஞானிகளுக்கு மறைக்கப்பட்டது. இஸ்ரவேல் தேசம் பெரிய சயின்டிஸ்ட் நிறைஞ்ச தேசம். ஆனா அவங்களுக்கு இயேசு தெரியல. ஆனா கிழக்கில நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு தோன்றினது. இதே போலதான் அந்த உலகத்தில் பெரிய ஞானிகளுக்கு இயேசு யாருன்னு தெரியல. ஆனால் பாமரலாகிய உங்களுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். கல்விமான்களுக்கு ஞானிகளுக்கு மறைக்கப்பட்டதை தேவன் வெளிப்படுத்தினாரே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆமென். ஆண்டவர் கரத்தில் உள்ள நட்சத்திரமாய் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய வலது கரத்தின் நட்சத்திரமா நீங்கள் பயன்படணும். ஹல்லேலூயா. ரபபப கரபல அல்மன சந்தரபல கரபல. ஹல்லேலூயா. குதூகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தமே குதூகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். இயேசுவின் சன்னிதானத்தில் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்த இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினார். குதூகல கொண்டாட்டமே நல்ல கைதட்டி கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். இயேசு கூட வருவா எல்லாவித
அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தான தனனே தந்தானே தனனே தந்தானே தனனே தந்தானே தனனே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. குதூகல கொண்டாட்டமே. இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகல கொண்டாட்டமே. நம்ம இயேசுவின் சன்னிதானத்தில் இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். கைப்பிடிச்சு சொல்லுங்க. இயேசு கூட வருவார். சகோதரிகள் சகோதரிகள் முகம் பார்த்து, அற்புதம் செய்வார். சகோதர சகோதரர் பார்த்து தந்தானே தனதானே தந்தானே தந்தனே தந்தானே தந்தனே தந்தானே தந்தனே. கடந்துள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவா. கடந்துள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் எல்லாவையும் துடைச்சிடுவா. உங்க கண்ணீர்கள் யாவையும் துடைச்சிடுவா. இயேசு கூட வருவா. எல்லாவித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா. எல்லாவித அற்புதம் செய்வா. நல்ல கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? செபிப்போம். நல்ல பிதாவே, உங்க நாம மகிமைப்படும்படி, உடைய கிருபையுள்ள நாம மகிமைப்படும்படி நீர் எங்களை முன்னறிந்து கிழக்கிலே காணப்பட்டவர்கள் நாங்கள், கீழ்த்திசையில் இருந்தவர்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களில் சொல்லப்பட்டபடி ஈனப்படுத்தப்பட்ட பகுதியில் இருந்தையா, கீழ்த்திசையில் இருந்தோம். எங்களை மகிமைப்படுத்தும்படி எங்களை தேடி வந்த தெய்வம் அந்த நட்சத்திரத்தை கீழ்த்திசையாருக்கு அனுப்பினது போல எங்களுக்கு அனுப்பி எங்களை இந்த உலக இரட்சகரை காணும்படி செய்து இன்றைக்கு நாங்கள் அந்த நட்சத்திரமாக இருந்து இந்த உலகம் அந்த இரட்சகரை கண்டுகொள்ள, ஆண்டவரே, இயேசு இருக்கிற இடம் வரைக்கும் இப்பொழுது அவர், ஆண்டவரே ஸ்தோத்திரம், 2 காரியத்தில் நீ நிறைந்திருக்கிறீர், 3 காரியத்திலையும் நிறைந்திருக்கிறீர். பரலோகத்தில் நிறைந்திருக்கிறீர், எங்களுக்குள் நிறைந்திருக்கிறீர், எங்கள் சபைக்குள்ளே ஆலயத்துக்குள்ளே நிறைந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் இந்த ஜனங்களை நாங்கள் பரலோகம் செல்லும் வரைக்கும், பரலோகம் சேரும் வரைக்கும், பவுல் சொன்னது போல, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளக்கும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன். அப்படி ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவிடத்தில் கெட்டி சேர்க்க வரைக்கும் நாங்கள் இந்த ஆத்துமாக்களுக்காக இந்த இந்தியாவின் எழுப்புதலை காணும் வரைக்கும், எங்கள் ஏரியாவினுடைய மறுரூபத்தை காணும் வரைக்கும், எங்கள் பட்டணத்தின் எழுப்புதலை காணும் வரைக்கும் நாங்கள் ஓய்ந்திராதபடி நாங்கள் பிரயாசப்பட, அந்த நட்சத்திரம் அந்த வீட்டின் வரைக்கும் கொண்டு போனது போல பரலோகம் சேரும் வரைக்கும் வழிகாட்டுகிறவர்களாய் காணப்பட, உம்முடைய நட்சத்திரமாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தார். இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையை நேசித்து இந்த பண்டிகை அனுசரிக்கும்படி இந்த ஆராதனைக்கு வந்த சிறியோர் பெரியோர் யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் இரத்தத்துக்களை தருகிறோம். ஆண்டவர், தேவ அன்பு அவர்கள் அளவில்லாமல் நிரப்பட்டும். அவருடைய குடும்பங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும். இன்றைக்கு உங்களுக்காக தாவீதின் ஊரிலே இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி, உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகிற நற்செய்தி என்று சொன்னபடி
அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாக கர்த்தர் கிரியை செய்யும். குடும்ப எல்லைகளுக்குள்ளே தேவனுடைய பரிபூரணம் நிறைந்திருக்கட்டும். ஆண்டவர் நல்ல ஆரோக்கியத்தை தார். இந்த காலவேளையில் ஒரு நல்ல நித்திரையும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து சுகமாய் பகலில் உள்ள ப்ரோக்ராமில் உற்சாகமாய் பங்கெடுக்க ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் பண்ண ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உங்கள் இரத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை கனம் பண்ணும்படி தங்களுடைய விலையேறப்பெற்றவைகளை இந்த ஆலய நிதிக்காய் கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் விசேஷமாய் தலைக்கட்டும். ஆண்டவரே, நம்முடைய ஆலயத்தை கட்ட தாவீதை போல எழும்புகிறவர்கள் அவர்களுடைய குடும்பங்களை கர்த்தர் கட்டி தடைகளை உடைத்து இந்த தேசத்தில் அவர்களை தலை சிறந்திருக்க விசேஷித்தவர்களாய் மாற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திர, முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திர. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திர. கர்த்தர் செய்த சகல நன்மைகள் உபகாரங்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் மறக்காதே, மறந்து போகாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் மனதிற்கு சிநேகம் வழிநடத்தலும் தேவ பாதுகாப்பு நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய சபையாரோடும் உலகெங்க இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் அப்படியே உட்காருங்களேன் தயவு செய்து.